எத்தியோப்பியா எரிமலை வெடித்து சிதறியதுல மேகங்கள் அதிகப்படியான சாம்பல், சல்பர் டை ஆக்சைடு மற்றும் கண்ணாடி துகள்கள் கலந்திருப்பதால் இந்திய வான்வெளியில் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு. எத்தியோப்பியா நாட்டில் உள்ள ஹேலிகுப்பி எரிமலை கடந்த பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வெடித்திருக்கும் நிலையில அதன் சாம்பல் மேகங்கள் இந்தியாவின் வடமேற்கு பகுதி வரை சூழ்ந்திருக்கு. இதில் சல்பர் டை ஆக்சைடு, சிறிய கண்ணாடி துகள்கள், பாறைகளின் துகள்கள் கலந்துள்ளதோடு மணிக்கு 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்துல 15,000 முதல் 45,000 அடி உயரத்துல நகர்ந்து வருவதால் விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளை சாம்பல் மேகங்கள் கடந்திருப்பதால் ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, டெல்லி மற்றும் பஞ்சாப் மாநிலங்களின் வான்பரப்புகளிலும் சாம்பல் மேக கூட்டங்கள் சூழ்ந்திருக்கு. இதனால விமான நிலையங்கள், விமான நிறுவனங்கள் மற்றும் விமானிகளுக்கு மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் விரிவான அறிவுரைகளை வழங்கியிருக்கு. எரிமலை சாம்பல் கண்ணாடி போல கூர்மையான சிலிக்கேட் துகள்களை கொண்டது என விமானிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. விமான நிலைய அதிகாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும், விமான என்ஜின்களை பாதிக்கக்கூடிய துகள்கள் இருக்கிறதா என்பதை ஆராய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. விமான என்ஜினில் வழக்கத்துக்கு மாறாக ஏதேனும் அறியப்பட்டால் உடனடியாக விமான கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் அளிக்க விமானிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு.